ஈரோட்ல போய் கருங்கல் பாளையத்துல எல்லாம் போய் பேசுறார். வீடு வறுமை சார், வீடு வறுமை. செல்லம்மா வாங்கிட்டு வந்து நீ சொன்னீல, செல்லம்மா வாங்கிட்டு வந்து ஓலை கொட்டான்ல அரிசியை களைஞ்சு ஒரு திண்டுல வச்சுட்டு போய் மத்தியானத்துக்கு காய்கறி கிடைக்குமான்னு வெளியே செல்லம்மா போயிடுறா. இவன் காக்கையும் குருவியும் கத்துது, பசியில கத்துது ஆளாக்கும் நினைச்சுக்கிட்டு அள்ளி இறைச்சிட்டேன். அது நீங்க சொல்ற பாசம். அள்ளி இறைச்சிட்டு காக்கை குருவி எங்கள் ஜாதி கடல் மலையும் எங்கள் கூட்டம்னு எழுதுன. வெளியே போன செல்லம்மா வந்தா, யோ எங்கயா இங்க அரிசி வச்சிருந்தனே எங்கயா? செல்லம்மா செல்லம்மா நோக்கும் நேக்கும் தாண்டி பசிக்குதுன்னு நினைச்சேன், காக்கைக்கும் குருவிக்கும் கூட பசிக்குது செல்லம்மா. அப்படி செல்லம்மா பிடிச்சுக்கிட்டு வீட்டில் உள்ள போய் ஒரு பானையில் ஒரு செம்பு தண்ணியை எடுத்து இவன் பாதி செம்பை குடிச்சிட்டு மீதி செம்பு தண்ணியை செல்லம்மாவை குடிக்க சொல்லி படுத்துக்க செல்லம்மா அப்படின்னு தட்டி கொடுத்துட்டு அப்பவும் என்ன எழுதுறான் தெரியுமா? எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா எங்கள் இறைவா என்று எழுத முடிந்தது என்று சொன்னால் அவன்தான் மகாகவி பாரதி. அதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். ஆனா அவன் எவ்வளவு சிரமப்பட்டான்னு யாருக்கு தெரியும்? கட்டுரையில எழுதுறானே, அவனுடைய கஷ்டத்தை பூரா எழுதுறான். அப்படியே வச்சிருந்தீங்கன்னா நான் கூடிய சீக்கிரம் நாத்திகனா போயிருவேன்னு சொல்றேன்.